வணக்கம். இன்னைக்கு நாம ரமேஷ் எஸ் பல்சேகர் எழுதின ஒரு கொஞ்சம் வித்தியாசமான புத்தகம் பத்தி பேச போறோம். அத்வைதா அட் கோவலம். ஆமா. 2002ல வெளியானது. இது 1988ல இருந்து 2002 வரைக்கும் கேரளாவுல கோவலம் பகுதியில ரமேஷ் நடத்தின கருத்தரங்குகள்ல அவர் பேசினதோட தொகுப்பு. ஆனா இது ஒரு ஒரு நேரா எழுதின புத்தகம் மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. இதுல கடிதங்கள் இருக்கு, அப்புறம் கருத்தரங்குல எடுத்த குறிப்புகள், ரெக்கார்ட் பண்ணின பேச்சுகளோட எழுத்து வடிவம், அப்புறம் ரமேஷோட மத்த புத்தகங்கள்ல இருந்து சில பகுதிகள். இப்படி 4 விதமா இருக்கு. ஓ, அப்போ கலவையா இருக்கு. யாருக்காக இது முக்கியமா? குறிப்பா சொல்லணும்னா அவரோட மேற்கத்திய சீடர்களுக்காக. அவங்களுக்கு அந்த கோவளம் போதனைகளை எப்படியாவது கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் நோக்கம். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மூலங்களை வச்சுக்கிட்டு இந்த ஸ்பெஷலான புத்தகம் எப்படி உருவாச்சு, இதோட அமைப்பு என்ன, இதுல இருக்கிற முக்கியமான அத்வைத்த கருத்துக்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறது தான். நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எங்க ஆரம்பிக்கலாம்? அந்த முன்னுரையிலிருந்தே போலாமா? போலாமே. அதுதான் இந்த புத்தகத்தோட கதையை சொல்லுது. ஆமா. ஹெய்னர் ஷீகல்மேன் ஒருத்தர். அவர்தான் இதை தொகுத்தவர். 1989 வாக்குல. கோவலம் கருத்தரங்கள் முடிய போகுதுன்னு ஒரு சூழல் வரும்போது ரமேஷோட போதனைகள் தொலைஞ்சு போயிடக்கூடாதேன்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ அவரே முன்னெடுத்து செஞ்சாரா? கொஞ்சம் தயங்குனாரா? ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கு. தன்னோட பேர் கூட வேண்டான்னு நினைச்சிருக்கார். ஆனா ரமேஷே அவரை கூப்பிட்டு இல்லல்ல இதை நீங்க செய்யணும், இது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்ச பிறகுதான் இந்த புத்தகமா வந்திருக்கு. ஓஹோ, அப்போ நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா மேற்கத்திய சீடர்களுக்கு இது போய் சேரணும்னு. கரெக்ட். அதனாலதான் அந்த 4 விதமான ஆவணங்கள், கடிதங்கள், குறிப்புகள், உரைகள், புத்தக பகுதிகள் கூடவே அந்த கோவளம் சூழலை உணர வைக்க சில போட்டோக்களும் சேர்த்திருக்காங்க. நீங்க அத்வைதம்னு சொன்னீங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட மையம். பதிப்பாளர் குறிப்பில் அதை பத்தி என்ன சொல்றாங்க சுருக்கமா? பதிப்பாளர் குறிப்புல சொல்றாங்க, அத்வைத்தம்னா 2 அற்ற நிலை, நான் டியூவாலிட்டி. அதாவது இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் பிரஜ்ஞை, கான்ஷியஸ்னஸ். நாம பார்க்குற இந்த உலகம், நாம, நம்மளோட நான்கிற உணர்வு, இதெல்லாமே அந்த ஒரே பிரஜ்ஞையில தோன்றி மறையிற தோற்றங்கள் தான். ஒரு மாயை மாதிரி. இதுதான் அடிப்படை. ஓகே, புரிஞ்சது. சரி, இந்த கோவலம் கருத்தரங்குகள், அந்த இடம் எப்படி இருந்துச்சு? ஹெய்னர் சீகல்மன் எப்படி அதை விவரிக்கிறாரு? அது சுவாரஸ்யமான கதை. ஹெய்னர் தென்கிழக்கு ஆசியாலாம் சுத்திட்டு இந்தியாவுக்கு வந்தப்போ நம்ம நாட்டை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. அப்படியா? ஆமா. ஆனா 1986ல ரமேஷ சந்திச்ச பிறகு அவரோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. கோவளத்துல ராக்ஹாம் ஹோட்டல்னு ஒரு இடம், ஒரு பாறை மேல கடலை பார்த்த மாதிரி. வாவ், கேட்கவே நல்லா இருக்கே. ஆமா, அந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருந்திருக்கு. ஆனா அந்த அமைதிக்கு நடுவுல நடந்த உரையாடல்கள், அதுதான் ரொம்ப தீவிரமா ஆழமா இருந்திருக்குன்னு ஹெய்னர் எழுதுறார். அந்த தீவிரத்தை, அந்த தாக்கத்தை நம்ம அந்த கடிதங்கள் பகுதியில பார்க்க முடியுதா? அது வெறும் தத்துவமா இல்லாம வாழ்க்கையை எப்படி தொட்டுச்சுன்னு தெரியுமா? நிச்சயமா. அதுக்கு தான் இந்த கடிதங்கள் ஒரு நல்ல சாட்சி. உதாரணத்துக்கு ரமேஷே ஒரு கடிதத்துல ஜெர்மனியிலேருந்து வந்த ஒரு குழு பத்தி எழுதுறார். ஓ, என்ன சொல்றார்? அவங்க ஆரம்பத்துல நிறைய கேள்விகளோட, கொஞ்சம் ஒருவித தயக்கத்தோட தான் இருந்திருக்காங்க. ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா திறந்த மனசோட கேட்க ஆரம்பிச்சு, அதுல ஒரு இளைஞர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதே தன் அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாருன்னு குறிப்பிடுறாரு. அடேங்கப்பா, அந்த அளவுக்கு தாக்கம் இருந்திருக்கு. ஆமா, இது அந்த சூழலோட, அந்த போதனையோட தீவிரத்தை காட்டுது. இன்னொரு கடிதம் சொன்னீங்களே, மேரின்னு ஒரு உளவியலாளர். அவங்க பார்வையில இது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப முக்கியமான கடிதம். அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லையா? அதனால இந்த அத்வைத கருத்துக்களை தன்னோட வேலையில எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஓ, பிராக்டிக்கலா? ஆமா, குறிப்பா 3 விஷயங்கள். சாட்சியாக இருத்தல், விட்னஸிங், அதாவது நடக்கிறத உணர்ச்சி வசப்படாம ஒரு சாட்சியா கவனிக்கிறது. அப்புறம் தொடர்பட்டு இருத்தல், டிஸ்டன்சிங், பிரச்சனைகள்ல இருந்து மனசளவுல கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறது. அப்புறம் அகங்காரத்தை குறைத்தல், டீஎம்பசைசிங் த ஈகோ, அதாவது நான் என்னோடதுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது. இதெல்லாம் மன அழுத்தத்துல இருக்கிற உங்களோட நோயாளிகளுக்கு நிஜமாவே உதவுதுன்னு எழுதுறாங்க. அப்ப பாருங்க, இது வெறும் ஆன்மீக தேடலுக்கு மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கைக்கும் இதுல விஷயங்கள் இருக்கு. ஆமா ஆமா, தத்துவமும் நடைமுறையும் இணைஞ்சிருக்கு. ஹென்ரியோட அனுபவம் இன்னும் தீவிரமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா, ஹென்றி ரொம்ப தீவிரமான தேடல்ல இருந்தவர் போல. அவர் தண்ணில மூழ்கி போற மாதிரி ஒரு உணர்வு,
அதுக்கு பிறகு ஒரு பெரிய அமைதி, ஒரு தெளிவு வர்றத பத்தியெல்லாம் எழுதுறார். ரமேஷ் கிட்ட அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு கிடைச்ச பதில்கள், அதெல்லாம் அவரோட தேடருக்கு எப்படி வெளிச்சம் போடுச்சுன்னு பார்க்க முடியுது. ஓ. அப்புறம் ஜோன்னு இன்னொருத்தர். அவர் என்ன கேக்குறாருன்னா, நாம நான் சிந்திக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றோமே, அந்த நான் யாரு? குரு மேல நாம வைக்கிற அன்புங்கிறது கூட ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி இல்ல. அது அந்த இரண்டற்ற உண்மை இருக்கு இல்லையா, அதோட வெளிப்பாடுதான்னு சொல்றார். ஆழமா இருக்கு. கடைசியா இந்த ஹைனர் புத்தகத்தை தொகுத்தவரோட அனுபவம் எப்படி மாறுச்சு காலப்போக்குல? ஏனர் தன்னோட பிற்கால கடிதங்கள்ல சொல்றார், காலப்போக்குல அவருக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு ஒரு பேரின்பம் மாதிரி ஒரு உணர்வு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற தெளிவான புரிதல் வந்ததாய் எழுதுறார். அன்பு, அன்பின்மை, நான் மற்றவர்கள்னு எந்த பிரிவினையும் இல்லாம எல்லாம் ஒன்றாக இருக்கிற ஒரு ஆழமான உணர்வை விவரிக்கிறார். வாவ். அப்போ இந்த கடிதங்கள் எல்லாம், அந்த கோவலம் கருத்தரங்குகள் வெறும் பேச்சில்ல, அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன ஒரு அனுபவம்னு புரிய வைக்குது. கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு அனுபவ பகிர்வு. சரி, இந்த தனிப்பட்ட அனுபவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு பின்னால இருந்த அந்த மைய கருத்துக்கள் என்ன? அடுத்த பகுதியான குறிப்புகள், நோட் செக்ஷன்ல அது வருதா? ஆமா, இந்த குறிப்புகள் பகுதியில தான் அத்வைதத்தோட சில முக்கியமான கான்செப்ட்ஸ ரமேஷ் விளக்குறார். முதல்ல குணப்படுத்தும் செயல்முறை, த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் பத்தி பேசுறார். அது என்ன? நம்ம மனசு வேற, உடல் வேறன்னு பிரிச்சு பார்க்கறதால நிறைய சிக்கல் வருது. இந்த மைண்ட் பாடி ஸ்பிளிட். இத குணப்படுத்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அத அப்படியே ஏத்துக்கிற மனப்பான்மை, அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த நான்ங்கிற தனிப்பட்ட அடையாளத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீந்துணும்னு சொல்றார். இதுல சாட்சியா இருத்தல், விட்னஸிங் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா? அது ரொம்ப அடிப்படைன்னு சொல்லுவாங்க அத்வைதத்துல. அதை எப்படி சொல்றார்? ரொம்ப அழகா சொல்றார். சாட்சியா இருக்கிறதுனா என்ன? நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் இதை செய்றேங்கிற எண்ணம் ஒரு பிரம்ம மாதிரி. எல்லாம் அந்த பெரிய இயக்கத்துல தானா நடக்குது. இத உணர்ந்து நடக்கிறத, நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை, உணர்ச்சிகளை, ஆசைகளை எல்லாம் ஒரு சினிமா பாக்குற மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒட்டாம கவனிக்கிறது, அதுதான் விட்னஸிங். இதுல ஒரு சின்ன நுணுக்கம் சொல்றாரு, சாட்சிக்கும் சாட்சியா பார்க்கப்படுறதுக்கும் உள்ள வேறுபாடு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். சாட்சியா இருக்கிற நான், அதாவது அந்த பிரக்ஞை வேற, என்னால கவனிக்கப்படுற அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல் இது வேற. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. நான் கோபத்தை கவனிக்கிறேன்னா, நான் கோபம் இல்ல, நான் அதை கவனிக்கிறவன். இந்த டிஸ்டன்சிங். இது புரிஞ்சிக்க கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஆன்மீக பயிற்சிகள், சடங்குகள் இதெல்லாம் பத்தி என்ன சொல்றாங்க? அதெல்லாம் வேண்டாமா? வேண்டான்னு சொல்லல, ஆனா அதோட இடம் என்னன்னு தெளிவுபடுத்துறார். பூஜைகள், பஜனைகள், ஓம் மாதிரி மந்திரங்கள் சொல்றது, இதெல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்த உதவும். ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், ஆனா அதுவே முடிவு கிடையாது. அப்ப அது ஒரு கருவி மாதிரி. கூடாது. சிலை வழிபாடு மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. அது வெறும் மூட நம்பிக்கையா மாறிடக்கூடாது. யோகா, உடற்பயிற்சி, ஓய்வு இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. ஆனா இந்த எல்லா பயிற்சிகளோட அல்டிமேட் நோக்கம் என்னவா இருக்கணும்னா, நீ ஏற்கனவே அதுவாக இருக்கிறாய். யூ ஆர் ஆல்ரெடி தட். நீங்க தேடுற அந்த உண்மை நீங்க தான். இத உணர்றது தான். சொல்லப்போனா தேடுறதே ஒரு முரண்பாடுதான் கூட சொல்றாரு. ஏன்னா தேடுற பொருள் இங்கேயே இப்போதே இருக்கு. அடடா, இது பெரிய ட்விஸ்டா இருக்கு. சரி, நீங்க முன்னாடி சொன்னீங்க ரமேஷ் அறிவியலையும் இதுக்குள்ள கொண்டு வராருன்னு. இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் அதெல்லாம் எப்படி அத்வைத்தத்தோட சேருது? ஆமா, இது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல நல்ல ஆர்வம். அது சொல்ற பல விஷயங்கள் அத்வைத்தத்தோட எப்படி ஒத்து போகுதுன்னு காட்டுறார். உதாரணத்துக்கு சொல்லுங்க. குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது? எல்லைகள்னு எதுவும் கிடையாது, எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்டட், இன்டர்கனெக்டட்னஸ். ஒரு பொருள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கலாம். குவாண்டம் லீப். நாம பார்க்கறதாலேயே ஒரு பொருளோட நிலை மாறுது. அப்சர்வர் எஃபெக்ட். நல்லது கெட்டது மாதிரி இருமைகள், பொலாரிட்டி. சுதந்திரமா செயல்பட முடியுமா முடியாதா, ஃப்ரீ வில் வர்சஸ் டெஸ்டினி. இந்த மாதிரி விஷயங்களை அறிவியல் பார்வையிலையும் அணுகி, அது எப்படி அத்வைதம் சொல்ற எல்லாம் ஒண்ணு, தோற்றங்கள் மாயைங்கிறதோட பொருந்துதுன்னு விளக்குறார். ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பிரக்ஞை தான் படைப்புக்கு அடிப்படை. நம்ம உடம்பு கூட சாலிட் இல்ல, அது வெறும் எனர்ஜி வேவ்ஸ் தான் சயின்ஸ் சொல்றதையும் அவர் லிங்க் பண்றார். இது ரொம்ப ஆழமா போகுது. அந்த குறிப்புகள் பகுதியோட முடிவுல என்ன கருத்து வருது?
கடைசியா அந்த தேடுதல் இருக்கு இல்லையா, அது ஒரு கட்டத்துல தானாவே நின்னுடும். அப்புறம் அந்த சுதந்திரமான செயல் ஃப்ரீவில் அப்படிங்கிறது கிடையாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். ஆனா அதே சமயம் நம்ம வாழ்க்கை முழுக்க நாம தேர்வுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, பிரக்ஞா மட்டும்தான் இருக்கு, அந்த நான் இருக்கிறேன், அயம், அந்த உணர்வு மட்டும்தான் நிஜம்னு முடிக்கிறார். இந்த சுதந்திரமான செயல் இல்லைங்கிற கருத்து தான் கொஞ்சம் மண்டைய குடையுது. இது அடுத்த பகுதியில அந்த ஒலிப்பதிவுகள்ல இன்னும் விளக்குறாங்களா? ஆமா, அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இது 1995 பிப்ரவரி மார்ச்ல நடந்த உரையாடல்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். இதுல முதல்ல ஞானம் என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு விளக்குறாரு. ஓ, என்னவா? அது ஏதோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஒரு நிலை இல்ல. சிம்பிளா சொன்னா எது உண்மை எது வெறும் தோற்றம்னு ஒரு தெளிவான புரிதல் வர்றதுதான் ஞானம். இதுக்கப்புறமும் வாழ்க்கை போகும், சுக துக்கம் வரும் போகும். ஆனா அடிப்படை மாற்றம் என்னன்னா, தேடுதல் நின்னுடும். நான்கிற ஒரு தனிப்பட்ட சிந்தனையாளனோ செய்பவனோ இண்டிவிஜுவல் டூவர் ஆர் திங்கர் இல்லைங்கிற புரிதல் ரொம்ப ஆழமா அசைக்க முடியாத அளவுக்கு வந்துரும். அப்போ அந்த நான் செய்யலைன்னா யாரு செய்யறா? நம்மளோட செயல்களுக்கு என்ன காரணம்? நம்ம கோபம், நம்ம அன்பு, இதெல்லாம் எங்கிருந்து வருது? அதான் அந்த நோ ஃப்ரீவில் கான்செப்ட். நம்ம செயல்கள், நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம உடல் மன அமைப்பு, பாடி மைண்ட் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ப்ரோக்ராம்ட் ரியாக்ஷன் தான். இந்த ப்ரோக்ராம் எங்கிருந்து வருதுன்னா, ஒன்னு நம்ம பிறவி குணம், நம்ம ஜீன்ஸ் ஜெனட்டிக் மேக்கப், இன்னொன்னு நம்ம வளர்ந்த சூழல், படிச்சது கேட்டது அனுபவிச்சது மூலமா நம்ம மனசுல பதிஞ்ச விஷயங்கள், கண்டிஷனிங். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தீர்மானிக்குதே தவிர, தனிப்பட்ட நான்னு ஒருத்தர் நடுவுல உட்கார்ந்துகிட்டு யோசிச்சு முடிவெடுத்து செய்யறதில்ல. அடக்கடவுளே, இது கேட்டா அப்போ நான் ஒண்ணு இல்லைன்னா நான் எதுக்கு பொறுப்பேத்துக்கணும்? நான் எப்படி வாழ்றது? சும்மாறது இல்லாமா? இதுதான் எல்லாரும் கேக்குற கேள்வி. இதுக்கு ரமேஷ் ஒரு அருமையான ரொம்ப பிராக்டிக்கலான வழிய காட்டுறார். ஹான்ஸ் வைஹிங்கர்னு ஒரு ஜெர்மனிய தத்துவஞானி சொன்ன ஆஸ் இஃப், இருப்பது போல தத்துவத்தை எடுத்துக்கிறார். ஆஸ் இஃப் அது என்ன? அதாவது தத்துவ ரீதியா உங்களுக்கு சுதந்திரமான செயல் இல்லேன்னு புரிஞ்சிருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு சுதந்திரம் இருப்பது போல வாழுங்க, அவ்வளவுதான். உதாரணம், இப்ப பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நாம என்ன சொல்றோம்? சூரியன் உதிக்குது மறையுதுன்னு தானே சொல்றோம். அது மாதிரிதான் உங்களுக்கு ஃப்ரீவில் இல்லேன்னு புரிஞ்சாலும் நீங்க காலையில எழுந்துருங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தை பாருங்க, முடிவெடுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் செய்யறேங்கிற அந்த ஈகோ இல்லாம எல்லாம் அந்த பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதின்னு ஒரு புரிதலோட செய்யுங்க. இதுதான் ஆஸ் இஃப். இது ரொம்ப நிஜமாவே பிராக்டிக்கலா இருக்கே. ஆமா, அதோட இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், ஆக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ். என்ன நடந்தாலும் அது அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, அத முழுசா ஏத்துக்கிற மனப்பான்மை, இதையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு குட்டி கதையும் சொல்றார். வாவ். சரி, அடுத்ததா புத்தகங்கள் பகுதி, புக் செக்ஷன். இதுல ரமேஷோட மற்ற புத்தகங்கள்ல இருந்து பகுதிகள் இருக்கு. இதுலயும் இதே கருத்துக்கள் தான் வருதா, இல்ல புதுசா ஏதாவது இருக்கா? பெரும்பாலும் முன்னாடி சொன்ன கருத்துக்களை இது இன்னும் உறுதிப்படுத்துது. சில கோணங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. உதாரணமா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் பத்தி மறுபடியும் பேசுறாங்க. நம்மளோட உடல்மன அமைப்பு எப்படி இருக்கோ அதுல நல்ல குணம் இருக்கலாம், கெட்ட குணம் இருக்கலாம். அது எந்த விமர்சனமும் இல்லாம இது இப்படிதான அப்படியே ஏத்துக்கிறது தான் விடுதலைக்கு வழி. சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி பத்தியும் இதுல இருக்கா? நான் யார்னு கேக்குறது இருக்கு, அதோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. அத யானைக்குழி மாதிரி சொல்றாரு. யானைக்குழியா? ஏன்? ஏன்னா மனசே புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. அறிவுபூர்வமா ஒரு அளவுக்கு மேல போக முடியாது. உண்மையான புரிதல்ங்கிறது அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அதுக்கு மெட்டனோசிஸ் அல்லது பராவர்த்தின்னு ஒரு வார்த்தை சொல்றான். இது ஒரு ஆழமான உள்ளுணர்வு சார்ந்த மாற்றம், அறிவு சார்ந்த புரிதல் இல்ல. ஓகே. அப்புறம் தன்னை ஒன்றாக நேசித்தல்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஆமா, அது அந்த முழுமை இருக்கு இல்லையா, அந்த முழுமையின் வெளிப்பாடா கருணை எப்படி தானா வருதுங்கிறத பத்தி பேசுது. சரி, குரு சீடர் உறவு பத்தி என்ன சொல்றாங்க? குரு வெளியில இருக்கிறாரா, உள்ள இருக்கிறாரா? ரெண்டும் தான். குரு வெளியில ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், ஆனா உண்மையான குரு நம்ம உள்ளுக்குள்ள தான் இருக்காரு. குருவோட அருள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கவனம் உள்ளுக்குள்ள திரும்புறது தான்.
கடவுள், குரு, நம்மளோட உண்மையான ஆன்மா, செல்ஃப், இது மூணும் வேற வேற இல்ல ஒண்ணுதான் சொல்றாரு. அப்போ உண்மையான புரிதல் எப்போ வரும்? எப்ப இந்த தனிப்பட்ட நான்கிறதே அந்த ஒட்டுமொத்த பிரக்ஞையில ஒரு தோற்றம் தான்னு உணர்றோமோ அப்பதான் வருது. சரி, உலக விஷயங்கள், புலனின்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் துறக்கணுமா? பற்றின்மைனா அதுதானே? இல்லவே இல்ல. ரமேஷ் அத ரொம்ப தெளிவா சொல்றார். பற்றின்மை, ஆப்சன்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்னா புலனின்பங்களை வெறுக்கிறதில்ல, மறுக்கிறதில்ல. இன்பம் வந்தா அனுபவிங்க, ஆனா அதுல சிக்கிக்காதீங்க, அது போனா வருத்தப்படாதீங்க. இன்பத்தாலேயோ துன்பத்தாலேயோ பாதிக்கப்படாம ஒரு சமநிலையில இருக்கிறது தான் உண்மையான விடுதலை. இதுக்கு அஷ்டவக்ர கீதையிலிருந்து மேற்கோள் காட்டுறாருன்னு சொன்னீங்களே. ஆமா, அஷ்டவக்ரர் சொல்றார், பற்று தான் உன்னை பந்தப்படுத்துது, புலன் பொருட்கள் மேல பற்று இல்லாம இருக்கிறது தான் விடுதலை. இத உணர்ந்துகிட்டு அப்புறம் நீ விரும்பியதை செய். அந்த கடைசி வரி தான் கொஞ்சம், நீ விரும்பியதை செய், டூ வாட் எவர் யூ லைக். அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? தப்பு பண்ணலாமா? அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி வர புரிதல் தான் முக்கியம். என்ன புரிதல்? நான் செய்றேன் அப்படிங்கிற தனிப்பட்ட கர்த்தா மனப்பான்மை, சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப் இல்லாம எல்லாம் பிரக்ஞையின் செயலுன்னு நீங்க உண்மையிலே உணர்ந்த பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அப்போ உங்க செயல் உங்க அகங்காரத்துல இருந்து வராது, அந்த முழுமையில இருந்து, அந்த பிரக்ஞையில இருந்து வரும். அது இயல்பா சரியா தான் இருக்கும். இது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றது மாதிரி அல்லது புனித அகஸ்டீன் சொன்ன லவ் காட் அண்ட் டூ வாட் யூ வில் மாதிரி. அந்த அன்பு, அந்த புரிதல் இருந்தா செயல் சரியாத்தான் இருக்கும். ஓ, அப்படியா? கடைசியா மறுபடியும் அந்த மைய கருத்துக்கு வர்றார். பிரக்ஞையே எல்லாம். கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ். இதுதான் அடிப்படை உண்மை. நம்ம வாழ்க்கை, இந்த உலகம் எல்லாமே அந்த ஒரே பிரக்ஞையில நடக்கிற ஒரு பெரிய கனவு மாதிரி. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்துக்கள். சரி, கடைசியா முடிவுரை பகுதி, எபிலாக் அண்ட் கன்க்ளூஷன். அதுல என்ன இருக்கு? முடிவுரையில மறுபடியும் ஹெய்னர் சீகல்மேன் வர்றார். இந்த புத்தகத்தை உருவாக்குனது ஒரு பயணமா அவர் எப்படி உணர்ந்தார், அந்த கோவளம் கருத்தரங்குகள் முடிஞ்சப்போ அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப பர்சனலா, உணர்வுபூர்வமா எழுதுறார். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா ரமேஷ் கடவுளுக்கு எழுதின ஒரு கடிதம் இருக்கு. அது முழுக்க முழுக்க நன்றியுணர்வால நிரம்பியிருக்கு. தன் வாழ்க்கை, தனக்கு கிடைச்ச இந்த புரிதல், இது எல்லாத்துக்கும் அவர் அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அருமை. மொத்தத்துல இந்த புத்தகம் கோவளத்துல ரமேஷ் பல்சேகர் பகிர்ந்துகிட்ட அந்த அத்வைத புரிதல்களோட ஒரு நேரடி பலகோண பதிவுன்னு சொல்லலாம். இரண்டற்ற நிலை, பிரக்ஞையே உண்மை, தனிப்பட்ட செய்பவன் இல்ல, நடப்பதை ஏத்துக்கிறது, அறிவு கடந்த புரிதல், இது எல்லாத்தையும் ரொம்ப இயல்பா பல குரல்கள் வழியா நமக்கு கொண்டு வருது. ஆமா, இது வெறும் தத்துவ புத்தகம் இல்ல. அது கடிதங்கள், குறிப்புகள், உரையாடல்கள்னு பல வடிவங்கள்ல வர்றதால அந்த போதனைகளுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்குது, ஒரு நடைமுறை தன்மையும் கிடைக்குது. கோவளம் கருத்தரங்குகளோட ஒரு உண்மையான பிரதிபலிப்பு மாதிரி. கரெக்ட், சரியா சொன்னீங்க. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இந்த புத்தகம் முழுக்க திரும்ப திரும்ப வர்ற கருத்து, பிரக்ஞையே எல்லாம் மற்றும் தனிப்பட்ட செய்பவன் இல்லை, சரிதானே? இப்போ நாம ரமேஷ் சொன்ன அந்த as if அணுகுமுறையை எடுத்துக்கிட்டு, அதாவது சரி, தத்துவப்படி நான் செய்பவன் இல்ல, எல்லாம் பிரக்ஞை தான், ஆனா நான் செயல்படுவது போல என் வாழ்க்கைய வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம வேலைகளை, நம்ம உறவுகளை, நம்ம சந்தோஷ துக்கங்களை எல்லாம் பார்த்தா நம்ம பார்வையில என்ன மாற்றம் வரலாம்? நல்ல கேள்வி. ஒருவேளை நம்மளோட மன அழுத்தம் கொஞ்சம் குறையுமா? மத்தவங்களோட செயல்களை, அவங்களோட தவறுகளை கூட இன்னும் கொஞ்சம் கருணையோட பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்களும் அந்த புரோகிராமிங்கோட வெளிப்பாடு தானே. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவம் எப்படி மாறுதுன்னு பாருங்க.